மறுவரையறை தொடர்பான முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை தொடங்கியதும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை, சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த நிலையில் 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை கால தாமதமின்றி தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானத்தை முன்மொழிந்ததை தொடர்ந்து தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட்டது. அப்போது பேசிய தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா, பெண்களுக்கான 1/3 இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். தொகுதி மறுவரையறைக்கு மத்திய அரசு முதலில் சட்ட முன்வடிவு கொண்டு வரட்டும் என்ற பிரேமலதா, அதன் பிறகு அதை பற்றி விவாதித்தால் சிறப்பாக இருக்கும் என்பது தன்னுடைய கருத்து என்றார். நிச்சயமாக அரசியலிலும் கோலோச்ச வேண்டும். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. சோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்லும். இன்னும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக எம்எல்ஏ போஜராஜன், மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானத்தை வரவேற்கிறோம் என்றார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதை எதிர்ப்பதாகவும் கூறினார். ஒருநிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வது. தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரசியல் காரணங்களுக்காக இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதனால் இந்த தீர்மானத்தை அதிமுக எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால்
1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். மாநில சுயாட்சியையும் இந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தவே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்த வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்தது போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனதுடன். தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதே சமயம் திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது.